சைலண்டா இருக்காங்களா அது கேக்குறேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, அவர் சைலண்டா இருக்காங்க. கேமரா முன்னாடி எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock எந்திரிக்கணும் அப்படின்னா நிறைய அலாரம் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸோ அவங்க அது காலையில எந்திரிச்சு போவாங்க. அது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, நிறைய சவுண்டா படிப்பாங்க. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்பெல்லாம். ஏன்னா பக்கத்துலயே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப சவுண்டா நீ உட்காந்து நியூஸ் வாசிச்சுட்டு இருப்பீங்க, இங்க காதுல டாக் பேக்னு ஒண்ணு இருக்கும். டாக் பேக் இருக்கும். இந்த டாக் பேக்ல அங்க இருந்து மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. தப்பு விட்டீங்கன்னா அங்க இருந்து பேசுவாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்களா? தமிழ் படிக்க தெரியுமா? நாள்ல இருந்து வராதீங்க, வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டு இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு பையன், சின்ன பையன் நினைக்கிறேன். அதாவது வெட்டிங் டேக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க அவ்வளவுதான், இவங்க அப்படிதான் கூலா தான் இருப்பாங்க, அதை பற்றி எந்த சலனையும் இருக்காது. என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, எதுக்கானாலும் டக்குன்னு நான் வந்து ஏதாவது மூஞ்சி முகம் மாறுது, கோவப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு எதை சொன்னாலுமே ரொம்ப அன்பா, கோவப்பட்டாங்கன்னா சிரிச்சுட்டே கோவப்படணும். அன்னைக்கு வந்து இந்த சேனல் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது. எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்கிறாங்க. இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறைய ஊழியர்களுடைய தம்பதியருடைய இன்டர்வியூ நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஊழியர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அவருடைய சாட்சி, அவருடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே வந்திருக்கலாம். பாஸ்டர் ஜெபசிங், நியூ அசம்பிளி சர்ச் மதுரை வாயில் இருக்கக்கூடியது, ரொம்ப பாப்புலர் இந்த யூடியூப் மார்னிங் ப்ரேயரில். ஸோ தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வியூஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏர்லி மார்னிங் இதில் வந்து. ஸோ அவங்கள அவருடைய துணைவியாரையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு நேர்காணலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க இன்டர்வியூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் அதை கொண்டு வர்றது. ஸோ அவங்களுடைய லைஃப் பற்றி, அவங்க லைஃப்பில் ஆண்டவர் செய்த செயல்பாடுகள், அனுபவங்களை பற்றி நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். பிரைஸ்ல சிஸ்டர். ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர், நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து நேர்காணல் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் பிளெஸிங்காக இருக்குது. ஸோ பிரதரை பற்றி நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருக்கோம், ஒரு சாட்சி அனுபவங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் சாட்சியிலேருந்து நான் அப்படியே போகலான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுடைய லைஃப் பேக்ரவுண்ட், நீங்கள் எந்த ஊர், அதை பற்றிலாம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். ஸோ அதுக்கு பிறகு இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிறு வயதிலிருந்தே தேவ பயத்தில் வளர்க்கப்பட்டேன். ஸோ அந்த ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் என்னை வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சபை வந்து ஏசிய சர்ச் புருஷவாக்கம், பாஸ்டர் MK சாம்சுந்தரம். ஸோ அவருடைய அன்பான போதனையிலும் நான் வளர்க்கப்பட்டேன். ஸோ சிறு வயதிலிருந்து கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஒரு சபை, ஒரு ஆவிக்குரிய சபையில் வளர்த்ததுனால இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் மெயினாக ஒன்று என்னுடைய பெற்றோர். நிஜமாக ஐம் பிளஸ்ட் டு ஹாவ் மை பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் ஆண்டவர் எனக்கு தந்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது
ஆண்டவர் தெரிஞ்சுதான் வளர ஆரம்பிச்சீங்க? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கர்த்தரோடு இருக்கிறதுனா அது என்னுடைய ஸ்கூல் 7th ஸ்டாண்டர்டுன்னு நினைக்கிறேன். ஓ, ஐ மீன் விபிஎஸ், இந்த Okay, விபிஎஸ்லாம் okay. நடக்கும்ல, அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து என்னுடைய லைஃப்பை கற்றுட்ட ஒப்பு கொடுத்தேன். ஓ. என்ன ஸோ இப்போ 7th ஒரு 12 வயசு அந்த மாதிரி ஆமா, டயத்தில் ஆமா, சொல்றீங்க. ஓகே, ஆமா. ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த என்னோட டீச்சரு எனக்கு கூட எங்கள் போதகர்கள் அவங்க எல்லாருமே சொல்ல சொல்ல இந்த ஊழியம் அதாவது என்ன நான் காலிங் வந்து தனிப்பட்டது. ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது, பட் விருப்பங்கள் ஆண்டவர் தராரு. அந்த சிறு வயதில் வந்து நான் வந்து என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு வேர்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சாங் இருந்தது, என்னையே நான் அர்ப்பணித்தேன் இயேசுவே உம் சேவைக்குன்னு சொல்லி. அந்த பாட்டு அந்த டைமில் இருந்தது, அந்த விபிஎஸ் சாங். அந்த டைமில் தான் நான் வந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்வேன் முழுமையான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அப்பவுமே. ஸோ அது பட் ஆனா உங்களுக்கு ஊழிய பேக்ரவுண்டு கிடையாது இல்ல? அம்மா அப்பா நீங்க அப்படி சபையில அப்படி போறதுனால அந்த அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஸோ நான் ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி அதை அறிஞ்சு செய்து சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல, பட் கர்த்தர் அதை கனப்படுத்தினார். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு அந்த இடத்துல இருந்தது. அதன் பிறகு வாலிப பிராயத்தில் வரும்பொழுது யூத் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுவோம்ல, எஃப்எம்பிபி மீட்டிங்கு, ஜெம்ஸ் மீட்டிங், அந்த மாதிரிலாம் அட்டென்ட் பண்ணும்போது அந்த யூத் மீட்டிங்கில் நான் அப்பவும் நான் ஒப்பு கொடுத்தேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வாஞ்சை அதுவாக தான் இருந்தது சின்ன வயசுலேருந்தே இருந்து. ஸோ அப்படியே உங்க லான்த்தில் வரும்போது நீங்க அந்த மேரேஜ் ஸ்டேஜ் வந்திருப்பீங்க. அப்போ அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்களா? அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசை விருப்பங்கள் இருந்தது? எப்படி விட்ட கணவர் வரணும்? ஆமாம், எனக்கு அதுதான். நான் வந்து பெருசாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவ்வளோ சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணவர் லைஃப் பார்ட்னர் வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணது, உமக்கு பயந்த பிள்ளையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஊழியத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. எங்கள் வீட்லேயும் நான் அதை சொல்லியிருக்கேன், ஊழியத்தில் செய்யணும், நல்ல வர்ஷிப் லீடராக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த கிட்டார் ப்ளே பண்ணி வர்ஷிப் நடத்துறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை வந்து எழுதி வச்சு கூட ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஒரு வர்ஷிப் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் சொல்லும் பொழுது அதுதான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வேறு யாரும் எனக்கு கொண்டு வரல, தான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தது இவங்க தான். ஓகே. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி வர்ஷிப் லீடர் தான் சர்ச்சில் வர்ஷிப்லாம் நடத்துவாராம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, அந்த ஊழியத்துக்கும் வந்தாலும் வருவாங்க அப்படின்னு எனக்கு நியூஸில் இருக்கிறது தெரியுமா? நியூஸ் சேனலில் இருக்கிறது? ஆமாம், அதுக்கப்புறம் தெரியும் நியூஸ் சேனல்ல இருக்காங்கன்னு சொல்லி. பட் நான் டிவி வீட்டில் வந்து இவங்களை நான் ஒரு நாள் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தது இல்லை. டிவின்னு ஒன்று இருந்தது, பட் கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால நான் டிவி பார்த்ததில்ல. ஒரே ஒரு தடவை மேல் வீட்டில் போய் பார்த்தேன், சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அப்படி பார்த்தேன். மற்றபடி போய் பார்க்கல நான். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு? உங்களுடைய துணைவியார் ஒய்ஃப் வர்றவங்க எப்படி இருக்கணும்? எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒய்ஃப் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் எதையுமே ஆண்டவர்களை வைக்கல. ஒரு நல்ல நேசிக்கிற, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மணமகள் தான். இதுல குறிப்பா என்னுடைய பெற்றோர் ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர் யார் சொன்னாங்களோ அவங்கள திருமணம் செய்யணுன்றதுல நான் ரொம்ப நிச்சயமா இருந்தேன். பேச்சு மீறாம நான் திருமணம் பண்ணியிருக்கேன். அவங்க அதை மாதிரி இவங்களதான் செலக்ட் பண்ணிட்டு வீட்டுல சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம், ரட்சிக்கப்பட்டிருக்கா, படிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி ஏஞ்சல தான் எனக்கு காமிச்சாங்க. ஒரே பார்க்கறதுக்குன்னு பார்த்த பொண்ணும் எனக்கு இவங்க மட்டும்தான், வேற யாரும். நீங்க இது பண்ணீங்களா? ஏன்னா அவங்க வீட்டுல டிவி இல்ல, அவங்க எதுவும் பார்த்தது இல்லை, நீங்க மீடியா லைன்ல இருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த மீடியா லைன்ல இருந்தா கூட நான் வந்து அந்த காலத்துல பைபிள் காலேஜ்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இவங்க வீட்டுலயே எனக்கு பெண் கொடுத்தது வந்து நான் வந்து ஏதோ டிவியில இருக்கிறேன்னு பார்த்து என் மாமனார் மாமியார் கொடுக்கவே இல்லை. சரி, வேதாகம கல்லூரியில ஒரு ஸ்டாஃபாவது ஒர்க் பண்றாரு, சர்ச்சில் ஒர்ஷிப்லாம் நடத்துறாரு என்கிற அந்த ஒரு மையத்தை வச்சுதான் அன்னைக்கும் கொடுத்தாங்க. அவங்க ஜெபமும் நான் என் மேல எப்படி இருந்ததுன்னா, வந்து ஒரு பெரிய நியூஸ் ரீடா வரணும்னு இல்லை, அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்ன்றதா அவங்களுடைய ஜெபமும் இருந்தது. ஓகே. ஸோ நீ எந்த இயர்ல மேரேஜ் ஆச்சு? மேரேஜ் வந்து May 12th 2008 நடந்தது. ஸோ புது வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகிறீங்க. எப்படி இருந்தது வாழ்க்கை? என்ட்ரி ஆகும்போது எப்படி இருந்தது? திருமணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து
எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இருவரும் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தோம். இது வந்து இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். ஆண்டவர் அதை உற்று கவனிச்சிருக்கிறார். ஓகே. 2 பேருமே கரம் பிடிச்சி ஜெபித்து தான் எங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கே நாங்க என்டர் ஆகணும். ஸோ அங்க இருந்து கர்த்தர் எங்களை நடத்தினார். ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தீங்களா இல்ல வெளியே? ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருந்தோம். என்னுடைய பேரண்ட் என்னோட தான் இருந்தாங்க. இப்பவுமே என் கூட தான் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய குணங்களை பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிய தெரிய என்ன மாதிரி இருந்தது? ஒரு ஏதோ ஷாக்கிங்கான அப்படி கேரக்டர்ல இருந்ததா இல்ல? ஷாக்கிங்கான கேரக்டர் அவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு எதுவும் தெரியல? உங்களுடைய என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்காங்களா? அது கேக்குறேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, சைலண்டா இருக்காங்க. கேமரா முன்னாடி எப்பவுமே சைலண்டா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் சரி சரி அதெல்லாம் ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள, சொன்னா எதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனைவி, சரியான விதத்துல கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனைவி. நான் வந்து ஊடகத்துறையில இருக்கிறதுனால சில காரியங்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு, கர்த்தருடைய காரியத்துல எல்லாம் ரொம்ப நேர்த்தியா என்ன வந்து ஆலோசனை சொல்லி இப்படிதான் செய்யணும்னாங்க. அவங்க சொன்ன ஆலோசனையை நான் இது வரைக்கும் ஏற்றிருக்கிறேன். நிறைய காரியங்கள் கேட்டுதான் நான் நடந்திருக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் ஆரம்பத்துல மேரேஜ் ஆன புதுசுல என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? நீங்க டிவி பார்க்காம அப்படியே வளர்ந்து வர்ற ஆட்கள், இவங்க மீடியால இருக்காரு, எப்படி இருந்தது உங்களுடைய? கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இவங்க இப்படிதான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்தது. அது வந்து நார்மல் தான். ஏன்னா புதுசா வரும், ரொம்ப பேசி பழக்கமும் இல்லை அந்த அளவுக்கு, திடீர்னு வந்தது அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே அவங்க ஃபேமிலி எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஸோ அதுல அடாப்ட் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. டிஃப்ரெண்டா என்ன மாதிரி டிஃப்ரெண்டா உங்க ஃபேமிலி அப்படி வரும்போது எப்படி இருந்தது? அதனுடைய இப்போ நாங்க வந்து எப்பவுமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவோம், ஃபேமிலியாவே ரொம்ப அட்டாச்சா இருப்போம். இவங்க மம்மியும் மினிஸ்ட்ரியில இருந்தம்மா, என்னோட மதர்ல மினிஸ்ட்ரியிலே இருந்தனால அவங்க ஃபுல்லா ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. ஃபுல்லா அவங்க வீடு சந்திப்பு அப்படின்னு சொல்லி லேட்டா வருவாங்க. ஸோ அவங்களுடைய எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வருவாங்க, போட்டு சாப்பிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. வருவோம், சாப்பிடுவோம், உட்கார்ந்து எல்லாம் ஐக்கியமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எங்க ஃபேமிலி வந்து நான் அப்படிதான் சின்ன வயசுல என்னுடைய பேரண்ட் அப்பா அம்மா எல்லாமே அப்படிதான். ஏன்னா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஆளுக்கு நேரம் இருக்காது. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுசா தான் அந்த அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய பேசுவாங்க எங்க வீட்டுல உட்காந்து ஒரு 1 hour ஆச்சு அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து நிறைய கதை பேசுவோம். சோ அந்த எல்லாமே இங்க கொஞ்சம் எம்டியா அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா தான் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட இதுல இருந்தாங்க. பட் இப்ப பழகிருச்சு. பட் அந்த டைம்ல அவங்க அந்த நியூஸ்க்குலாம் கிளம்பி போவாங்கல்ல, இந்த ஏர்லி மார்னிங் கிளம்புறது, அதெல்லாம் எப்படி இருந்தது? 3 o'clock எந்திரிக்கணும் அப்படின்னா நிறைய அலாரம் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து. ஸோ அவங்க அது காலையில எந்திரிச்சு போவாங்க. அது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, நிறைய சவுண்டா படிப்பாங்க. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்பெல்லாம். பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு படிச்சிட்டு இருப்பேன். ரொம்ப சவுண்டா நியூஸ் பேப்பர் அங்கேயும் நியூஸ் படிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் வீட்ல வந்து அந்த பிராக்டிஸ்க்காக நியூஸ் பேப்பர் நிறைய படிப்பாங்க. சோ அதெல்லாம் கேட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்க நியூஸ்ல கேப்பீங்களா? அதுக்கு நியூஸ் ஆரம்பத்துல மேரேஜ் முன்னாடி கேப்பீங்களா? நியூஸ் கேக்குறது எதுவுமே கிடையாது. அத நியூஸ் கேப்பா. அது என்ன அந்த தூர்தர்ஷன் சேனல், அதுல நியூஸ் மட்டும் தான் ஓடும். எங்க வீட்ல வேற எதுவுமே போட மாட்டாங்க. ஆமா, அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. இவரடா 24/7 வாழ்த்திட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா லைவ்ல நம்ம தப்பு இல்லாம படிக்கணும். சரி. அப்ப அதுக்கு வந்து இன்னைக்கு என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நான் வீட்டுல வந்தா கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணிட்டு நான் திருப்பி படிச்சு பார்ப்பேன். சும்மா இருக்கும்போது நானே பேசி பார்ப்பேன். நம்ம சவுண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். காஸ்டியூம்ஸ் விஷயத்துல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. காஸ்டியூம்ஸ்ல நான் அப்போ ஊடகத்துறையில இருக்கும்போது ரொம்ப கவனமா இருப்பேன். அதுக்கு எவ்வளவு வேணாலும் மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். திருப்பூர்ல இருந்து 2 கடைக்காரர்கள் எனக்கு வந்து சப்ளை பண்ணாங்க. எல்லாமே மேட்சிங்கா இருக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு நியூஸ்ல அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஃபீல்ட்ல இருந்தவங்களுக்கு தெரியும். ஜெபசிங் அப்படின்னு சொன்னாலே யூனிஃபார்மா டை இருக்கும், சென்ட் தூக்கலா இருக்கும். இப்படி சில ஐடென்டிட்டியா அங்க வாங்கி வச்சிட்டேன். த்ரோ பேஸ் வாய்ஸ் படிச்சா ஒரு யார் படிக்கிறாருன்னு தெரியற அளவுக்கு அந்த நாட்கள்ல இருந்தது. நீங்க சொல்லுங்க, அந்த காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு இதா இருந்ததோ? அந்த காஸ்டியூம்ஸ் ரொம்ப மேக்கப் அப்படியே போவாங்க எல்லாமே. அப்போ வந்து எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கணும்ன்றது. ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப சிக்கனமா பார்த்து வளர்த்தாங்க. அதனால திடீர்னு எல்லாமே காஸ்ட்லியா போகும்போது அது அப்போ இருந்தது அந்த மாதிரி.
இப்போ ஓகே தான் எல்லாம். பட் ஆனா ஒரு பேசுறதுக்கு ஒரு இது வேணும்ல. இப்ப நம்ம நீங்க ஃபுல்லா நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரெண்டு பேரும் பேசணும்ல. ஏதாவது ஒரு டாபிக் பேசணும்னா எதை பத்தி அதிகமா அப்படியே பேசுவீங்க? ஏன்னா தனியே உட்காந்து ஒரு டாபிக்க பேசுற அளவுக்கு நான் டைம் கொடுத்தது இல்ல. அது ஒண்ணு இருக்கு. ஓகே நான் அந்த மீடியால இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்திரிச்சு நியூஸ் படிக்க போவாங்க, வருவாங்க, தூங்குவாங்க. இதுதான் நான் ரொம்ப இருந்தது. வீடு, சர்ச், நியூஸ், இது வேற. மத்தபடி வேற எங்கேயும் போகவும் மாட்டாங்க. பொதுவாவே நிறைய பெண்கள் வந்து அது பேசணும்னு நினைப்பாங்க. நிறைய மனசு விட்டு அடிக்கடி பேசணும். ஏன்னா நீங்க அதனாலே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. உட்காந்து பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டோட கிருபையினால கடந்து வந்தாச்சு. இது எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, உங்களுக்கு அது புரிஞ்சுதா? அந்த எனக்கு புரியுது. உட்கார்ந்து பேசணும்னு டாபிக் வைஸா பேசணும், ஃபேமிலி லைஃப்ல டைம். ஆனா எனக்கு வந்து இந்த இதை விட என்னுடைய கெரியர் மேல எனக்கு ஒரு கண் இருந்துட்டே இருந்தது. நம்ம வந்து மற்றவங்களோட கீழே போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு லைன் கூட தமிழ் வாசி தெரியாது. அங்க இருந்து நான் வந்து கண்டினியூஸ் லைவ் வாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. சோ இந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும். இதுல இருந்து நம்ம வந்து கீழே விழுறது யாரும் நம்மள, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நியூஸ் சேனல்ல எல்லாம் வெளியில இருந்து எண்ணம் தெரியாது. நீ உட்கார்ந்து நியூஸ் வாசிச்சுட்டு இருப்பீங்க, இங்க காதுல டாக் பேக்னு ஒண்ணு இருக்கும். டாக் பேக் இருக்கும். இந்த டாக் பேக்ல அங்க இருந்து மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. தப்பு விட்டீங்கன்னா அங்க இருந்து பேசுவாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்களா? தமிழ் படிக்க தெரியுமா? நாள்ல இருந்து வராதீங்க. மாணவரே திட்டுவாங்க. நீங்க வெளியில வந்து நல்லா சிரிச்சு நீங்க வணக்கம் சொல்லுவீங்க. தப்பு விட்டீங்க, இறங்கி போனாலும் சரி, அங்க இருந்து உள்ள இருந்து பயங்கரமா சொல்லுவீங்க. ஏன்னா இது லைவ், நீட், பிரஷர், ஹீட். அடிக்கடி நம்ம தப்பு விட்டாலே இறங்கி வரும்போதே பயமா இருக்கும். கூப்பிட்டு திட்டுவாங்க, கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ஜாப்ல உள்ள பிரஷர்லாம் இங்க உங்ககிட்ட வருமா? ரொம்ப காட்ட மாட்டாங்க. சில டைம் வரும். நம்ம சரி வந்து உட்காந்துட்டு வந்த பிறகும் இந்த இது கிரிக்கெட் பாப்பாங்க. அது ஏதாவது கிரிக்கெட் அதுல நான் வந்து சின்ன வயசுல நானும் இன்ட்ரெஸ்டா பாப்பேன். இவங்க என்னைக்கு இதை விட கிரிக்கெட் ரொம்ப முக்கியம் நினைச்சாங்களோ நான் கிரிக்கெட்டே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை நீங்க எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா பண்ண நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, மேரேஜ் ஆகாதவங்களும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த கப்புள்ஸ் இன்டர்வியூ நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா திருமணமான உடனே இன்னொரு பெண் வரும்போது அவங்களுக்கு நிறைய ஆசைகள், எண்ணங்கள் இருக்கும். ஸோ ஒரு கணவராக இருந்து நிறைய ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டைம்ல? ஏன்னா அந்த டைம்ல இப்படி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி அதை இதுல குறிப்பா ஒரு காரியத்தை சொல்ல வரும்போது நான் பேரண்ட்ஸ்க்காக சொல்ல வேண்டிய விஷயத்துல என்ன வரேன் அப்படின்னா, இப்ப எங்களுக்குள்ள இந்த மாதிரி கெரியர் வைஸ்ல இவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் உட்காந்து பேசணும், நான் பேசுறது கிடையாது. என்னால எனக்கு அதுல பெரிய ஈடுபாடு இல்லை. ஒய்ஃப் இருக்கிறாங்க, நேசிக்கிறோம், ஆனா அவங்க கூட உட்காந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இல்லை. இப்படின் போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு சண்டே வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து அப்பெல்லாம் நம்ம ஒரு செக்குலர்ல இருந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லெவல்ல எல்லாரும் மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஹீட்டா இருக்கு, அடிச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு பையன், சின்ன பையன் நினைக்கிறேன். ஜெரோம் பையன் வந்து 2 வயசுன்னு நினைக்கிறேன். 2 வயசு கம்மி. அப்ப 2 வயசு பாப்பா வயிற்றுல இருந்தாங்க. அப்போ செக்அப் போயிட்டு வர டைம்ல ஒரு சின்ன சண்டையில கார்ல இருந்து பாதியிலே இறங்கி நம்ம சரி வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வீட்டுல சொன்னா எப்படியும் திருப்பி அமுச்சு விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். சார் நான் வீட்டுல சொல்லல, சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் இவங்க தான் கால் பண்ணி வந்தாளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுனால சரி சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு வேற எங்கேயும் கூப்பிட்டு போற மாதிரி என்னை கூட்டிட்டு போயிட்டு நேராக கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டாங்க அன்னைக்கு நைட்டு. அஸ் அ பேரண்ட் இதுல எங்க மாமனார் மேல மாமியார் மேல இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் வந்து எதிர்த்து பேசுனதும் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கனப்படுத்துறேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இப்போ எங்களுக்கு 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, இவன் இறங்கி போயிட்டா கோமான. இதே வேற ஒரு பேரண்டா இருந்தா என்ன பெருசா மாப்பிள்ள அவர் எப்படி இப்படிலாம் பண்ணலாம், உன்னை எப்படி இறக்கி விடலாம் அப்படின்னு போன் பண்ணி என்னை திட்டிருப்பேன். நான் போன் பண்றேன், இவ கரெக்டா போயிட்டாலான்னு பாக்குறதுக்காக, என் ஒய்ஃப் போயிட்டாங்களான்னு பாக்குறதுக்காக நான் கால் பண்றேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டு நேரா இவகிட்ட இருந்து சொல்லல, கொண்டு வந்து மறுபடியும் வீட்டு வாசல்ல விட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவரோட வா, சந்தோஷமா வா, தனியா மட்டும் வராது. அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன், என்னடா சண்டை போட்டு போனாப்ல பெருசா வீராப்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாப்ல. நீங்க சொன்ன நிறைய வீடுகள்ல அதை சப்போர்ட் பண்ணி, மாமாவோ மாமியோ நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, வழியிலே இறங்கிட்டு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு பேசியிருந்தாங்கன்னா அந்த இடத்துலதான் வந்து ஹர்ட்டிங் வருது. என்னை வந்து அவங்க ரொம்ப டீசெண்டா ஹேண்டில் பண்ணாங்க, என்ன கனப்படுத்தினாங்க, என்ன குறை பேசல.
என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டோம்ல. அப்படியே ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஜோமன்லாம் நல்ல ஆலோசனை சொன்னாங்க. ஜெபிங்க, தேவன் தான் குடும்பத்தை நடிக்க முடியும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் என் மாமியார் கூப்பிட்டு நீங்க வந்து நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட சரி இந்த இதெல்லாம் ஃபேமிலியில ஜோம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள. அன்னைக்கும் மாமியார் தான் சொன்னாங்க, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் குடும்பத்தை சரி பண்ணார். அதே போல ஜெபிச்சோம், இந்த டிஸ்பியூட் எல்லாம் ஆண்டவர் வந்து சரி பண்ணார். உங்களுடைய அந்த மாமியார் மாமனாருடைய அந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங். அதே போல என்னோட மாமனார் மாமியாரும் இந்த எங்களோட ஃபேமிலி விஷயத்துக்குள்ள தலையிட வேண்டாம். இது வரைக்கும் எங்க ஃபேமிலி லைஃப்ல எங்க பெற்றோர் வந்ததே கிடையாது. இது வந்து 18வது ஆண்டு முடிஞ்சு 19வது ஆண்டுக்குள்ள பிரவேசிச்சு எங்களுக்கு +2 படிக்கிற பையன் இருக்கிறான், பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது வரைக்கும் ஒரு விசை கூட எங்க பேரண்ட்ஸோ அவங்க பேரண்ட்ஸோ எங்க ஃபேமிலி லைஃப்குள்ள வந்ததே கிடையாது. வெளியில இருந்து ஜோம் பண்ணுவாங்க, வெளியில இருந்து ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா இப்படி வராத ஒரு பேரண்ட் மூலமா இன்னைக்கு இதை பாக்குற மற்ற பேரண்ட்ஸ்க்கும் நான் ஒரு ஊழியக்காரனாகவும் நான் சொல்லுவேன். பட் ஆனா நீங்க ஓகே, உங்க பேரண்ட்ஸ் சைடு 2 பேரண்ட்ஸ் சைடுமே நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க, உங்களுடைய புரிஞ்சுக்கிறாங்க. பட் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி இவங்க பேசணும் விரும்புறாங்க, வெளியெல்லாம் போவீங்களா? வெளியே ஷாப்பிங்ல, ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போவீங்களா? மேரேஜ் டைம்ல கேக்குறேன், அந்த டைம்ல இல்ல. அந்த கெரியர் பீரியட்ல ரொம்ப ஆமா வெளியில எல்லாம் சுத்தின மாதிரிலாம் எனக்கு பெருசா ரொம்ப. அது எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இப்படிலாம் ஆசைப்படுறாங்க, நம்ம அவங்கள மாதிரி இப்படி நம்ம மாத்திரம் அப்படி நினைச்சீங்களா? எந்த மாதிரி காலகட்டம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார், புரிஞ்சிருக்கிறார். ப்ராசஸ்ல தான் இன்னும் அதுக்கான டைம் எல்லாம் தேவன் இன்னும் கொடுக்கதான் வைக்கிறாரு. நாங்க வருஷத்துக்கு ஒருக்கா வெளியில போனா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஊழியத்துக்கு வந்துட்ட அப்புறம் அது இன்னுமே எனக்கு டைட்டா தான் இருக்கு பாக்குறேன். பட் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார். இப்ப அவங்க என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதை விட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மனைவி என்ன அதிகமா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கணவர் இதுதான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி செய்வார் அப்படின்னு. நீங்க என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க? ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க, அது அவங்க அது மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணும்போது நீங்க எப்படி நீங்க அது மாறி உங்க கேரக்டர் மாத்திக்கிட்டீங்களா? என்ன மாதிரி கேரக்டர் மாத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு நிறைய, இப்படி பண்ணணும், இது பண்ணணும், பேசணும், கூட உட்காந்து வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பேன். இப்ப அந்த எதிர்பார்ப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. சரி, ஊழியத்துல இருக்கனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை அப்படியாதான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ரொம்ப கெரியரு, இந்த நியூஸ் ரீடிங் அப்படின்னு ரொம்ப இதுல இருந்தாங்க. ஊழியத்துல இந்த வர்ஷிப் லீட் பண்ணுவாங்க, எவ்ரி சாட்டர்டே சண்டே சர்ச்சோட அட்டாச்சா இருப்பாங்க. இவங்க ஒரு ஃபுல் டைம்ல வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இருந்தது எனக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த அர்ப்பணிப்பு இருந்தனால ஃபுல் டைம்னு வரும் பொழுது எனக்கு அது வந்து இவங்களோட ஜெல் ஆகுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு. பட் 2008ல மேரேஜ் பண்றீங்க, 16ல தான் நீ ஃபுல் டைம் வரீங்க. 8 இயர்ஸ் உங்க அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இதே மூவ்மெண்ட் தான் இருந்ததா? ஒரு கிராப் மேல கீழ இருந்து போயிட்டு இருக்குமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே ஓகே. ஃபினான்ஷியலி எல்லாத்துலயுமே உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. ஃபினான்ஸ் வைஸ் ஆண்டவர் அப்பத்துல இருந்து நல்லா எங்களை பிளஸ் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா நான் நியூஸ்ல இருந்தேன். நியூஸ்ல இருக்கும்போதே என்னுடைய சேலரியும் ஆவரேஜா நல்லா தான் இருந்தது. அண்ட் பிளஸ் எனக்கு வர இன்கம் எல்லாமே நான் வந்து நல்லா இருந்ததுனால எனக்கு ஃபினான்ஸ் வைஸா இந்த சைடு எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அது மாதிரி பேபி ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே அது ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆக்டிவ். அதெல்லாம் எப்படி ஒரு இருந்தது? வளர்க்கும் போது எப்படி வளர்த்தீங்க ஆரம்பத்துல? குழந்தைகளை வளர்க்கறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். ஆமா, அதுல இருந்து இவங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு நிறைய தேவைப்பட்டது. அந்த டைம்லயும் அந்த பிள்ளைய வளர்க்குற இதுலயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இருந்தாலும் ஆண்டோடைய கிருபையினால படிப்படியா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். நாங்க பர்ஃபெக்டா இருந்து வரல, சின்ன சின்ன காரியத்துல இருந்து நாங்க கற்றுக்கோ. அப்புறம் ஊழியத்துக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகும்போது அது எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபுல் டைம் ஊழியத்து போல சொல்றாங்களே, அப்ப நீங்க என்ன? ஆனா எனக்குள்ள அந்த ஊழியத்துல நான் ஒப்பு கொடுத்த அந்த தாட் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப சரி அவ்வளவுதான், நம்மளோட காலிங் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அந்த 8 இயர்ஸ்ல. அது பிறகு இந்த ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது திடீர்னு தான் ஜாபை வந்து இவங்க குவிட் பண்ணாங்க. ஜாபை குவிட் பண்ணுவாங்கன்னு நான் சற்று கூட எதிர்பார்க்கல. சர்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த மண்டே போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ அது ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா டக்குன்னு இப்படி பண்ணிட்டாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. பட் இருந்தாலும் நான் ரொம்ப பயப்படல, ஆண்டவர் கண்டிப்பா நடத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஆனா அந்த டைம்ல நீங்க ஜாப் குவிட் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் நிறைய தேவைப்பட்டிருக்கும்ல? இல்ல, ஃபினான்ஷியல் இருந்தது.
பினான்சியல்ன்றது தேவை, கமிட்மெண்ட் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் எல்லாம் எனக்கு வந்து அந்த நேரம் ஒண்ணுமே தெரியல. சரி சரி. we have to fulfill தேவனுக்குன்னு ஊழியம் செய்யணும். அதான் சொன்னல, அவர் சொன்னார் என்னைக்கு உங்க கம்பெனி மூடுறாங்களோ அன்னைக்கு வந்துருங்கன்னு சொல்லி. அதனால எனக்கு ஒரே எண்ணம் இருந்தது, தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யறதுக்கான நிலைக்கு வந்துட்டோம், இனிமேலும் நம்ம ஓடிட்டு தெரியும் நல்லது இல்லைன்னு நான் வந்து சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே அந்த இதுக்கு நீங்க எப்படிங்க செய்வீங்க, நம்ம பணத்துக்கு என்னங்க பண்ணுவோம், நம்ம இனி எப்படிங்க ஊழியம் செய்ய போறோம், அப்படி எதுவுமே கேட்கல. அதுல ரொம்ப ஆவிக்குரிய விதமா என்னோட சேர்ந்து நான் எடுத்த அந்த கமிட்மெண்ட்டுக்கு அவங்களும் உடனே வந்து சேர்ந்தாங்க. இந்த 8 வருஷம் எங்க லைஃப்ல இல்லாத ஒரு மாற்றங்களை எப்போ நாங்க முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வந்தோமோ அந்த பகுதியிலிருந்து எங்க வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார். நீங்க அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஒரு 8 இயர்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க அவங்கள, அவங்களுடைய ஸ்பீடான அந்த மூமெண்ட்டு, வேலை தான் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. ஸோ சர்ச்சு சண்டே போறாங்க, ஒர்ஷிப் பண்றாங்க, அது இருந்தாலும் ஸோ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்றது கரெக்டா இருக்குமா அப்படிலாம் யோசிச்சிங்களா நீங்க? எப்படி ரெசிக்னேஷன் கொடுத்ததுக்கு பிறகு எனக்குள்ளால எந்த ஒரு பயமும் இல்லை. ஆண்டவர் நடத்துவார், கண்டிப்பா கர்த்தர் நடத்துவாருன்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் எனக்கு இருந்தது. அதன் பிறகு இவங்களோட லைஃப்ல நான் நிறைய மாற்றம் பார்த்தேன். ப்ரேயர் லைஃப் எல்லாமே. ஸோ என்னை விட ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், அதன் பிறகு என்னை விட நான் ப்ரேயர் லைஃப் நிறைய சேஞ்சஸ். ஸோ அதுலலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அதெல்லாம் கொஞ்சம் மாறிச்சா? ஃபேமிலியோட ஃபோக்கஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இதாச்சா? எப்படி இருந்தது அவங்க கேரக்டர் வைஸ் கேட்குறேன். கேரிங் உண்டு, ரொம்ப வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. எல்லாத்தையும் காட்டணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு பர்த்டே வந்தா சரி கேக்கு எடுத்துட்டு வந்து நடுராத்திரி வெட்டுவாங்க. இவங்களுக்கு அது நானுக்கு அந்த டேட்டையும் மறந்துருப்பேன், கேக்கே எடுத்து மறந்துருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன்ல இந்த இடத்துல வரும்போது நான் அடிக்கடி மிஸ் ஆயிருக்கிறேன், எனக்கே தெரியும். சரி சரி. அந்த ஒரு என்ன இருக்குல்ல உங்களுக்கு? அந்த அது கொஞ்ச நாள் இருந்தது. ஆனா மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு பிறகு நான் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வரைக்கும் மேரேஜ் டைம்ல அதாவது வெட்டிங் டேக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க அவ்வளவுதான், இவங்க அப்படிதான் கூலா தான் இருப்பாங்க, அதை பத்தி எந்த சலனையும் இருக்காது. பிறகு சர்ச் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்ம பசங்களே கொஞ்சம் நாள் இது பண்ணாங்க. எங்க சர்ச் பிள்ளைகளே வந்து எங்களுடைய செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்களே அது கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கட் பண்ணிடுவாங்க. தேவன் அப்படி நல்ல தம்பி மார்ல கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த ஊழியர்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நீங்க இவங்களுடைய ப்ரேயர் லைஃப் அப்படிலாம் கொண்டு போறீங்க. ஆரம்பத்துல ஒரு 20 பேர் தான் சொன்னாங்க அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல. எப்படி இருந்தது உங்களுடைய இதெல்லாம்? எப்படி இருந்தது சர்ச்சையுடைய அந்த வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு என்ன மாதிரி இருந்தது? என்னுடைய பங்கு, நான் வந்து அதிகம் ரொம்ப பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப மைக்ல பேசுறது எடுக்கிறது அந்த மாதிரி. அந்த மைக்ல பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நல்ல சத்தமா பேசுவாங்க, மைக்ல மட்டும்தான் பேச மாட்டாங்க, மற்றபடி நல்லா பேசுவாங்க. அது ஒரு பயம் இருக்கும் எனக்கு, டக்குன்னு ஒரு மைக்க புடிச்சு பேச வராது, அதெல்லாமே இருந்தது. பட் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இது பண்ணணும்னு அந்த வைராக்கியம் இருந்ததே தவிர, பட் எனக்கு நான் ரொம்ப வெளியே வரணும்னு விரும்பல. எக்ஸ்போஸ் ஆக ரொம்ப விருப்பம். பொதுவாகவே வந்து பாஸ்டர் சபை நடத்தும், பாஸ்டர் அம்மாவை நீங்க ஏறுறீங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பாஸ்டர் அம்மான்னு யாராவது சொன்னா எனக்கு பிடிக்காது. அப்படியா? ரொம்ப இதான பாருங்க சொல்றீங்களா? என்ன காரணம் பிடிக்கல? அது தெரியல, எனக்கு யாராவது கூப்பிட்டா அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. எனக்கு அந்த பழக்கம் நல்லா என்னடா நம்மள ஒரு மெச்சூர் அப்படி சொல்லலாமா? ஒரு மெச்சூரிட்டி மாதிரி ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது பிடிக்கல எனக்கு. சரி சரி சரி. அப்புறமா எல்லாருமே அக்கானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியே? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே அக்கானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. பட் ஆனா நீங்க அந்த ஒரு சபைக்கு வர்றவங்களே இப்ப பெண்கள் சைடு ஏதாவது இஷ்யூ பேசுறது எல்லாமே உங்கள்கிட்ட தான் மூவ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசுறதெல்லாம் இப்போ பாஸ்டரை விட உங்க கூட பேசுறதுக்கு அவங்க ரொம்ப விரும்புவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைம்ல? அது ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு நான் தான் சொல்றேன், ரொம்ப இது வரல. இப்போ போக போக தான் இப்போ நிறைய பேர் பேசினாலும் ஐ கேன் கிவ் நிறைய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லலாம். ஆமா, ஏன்னா இப்போ இந்த கமிட்மெண்ட்ல நான் டக்குன்னு வந்துட்டேன், இவங்க கொஞ்சம் உள்ள கமிட்மெண்ட் வந்துட்டாங்க. பட் அந்த பொசிஷன் எடுக்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு பேக் சப்போர்ட்டா இருக்கிறேன், முதுகெலும்பா நான் இருக்கிறேன், பட் என்ன ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு நான் ஸ்டேஜ்ல கொண்டு வரேன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்.
சரி நீ அதை நடத்தணும் இதை நடத்தணும்ப்பா இதை நீ பண்ணணும்ப்பான்னு நான் ரொம்ப பெண்கள் சைடு சொல்லிட்டே இருப்பேன். சரி சரி பட் அவங்க சொல்லுவாங்க நீங்க நடத்துங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்றேன் ஓ அப்படின்னு. சிலர்லாம் அவங்க காரணம் சொல்லுவாங்க, இவங்களதான் பின்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் சில பேரை காமிச்சு சொல்லுவேன் இவங்க எல்லாம் முன்னாடி வந்து பண்றாங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டோடைய கிருபையில எக்ஸ்போஸ் ஆகி இப்பதான் ஆண்டவர்கிட்ட. நீங்க ஸ்டேஜ்ல போய் பேசுறது மெசேஜ் எல்லாம் கொடுப்பீங்களா? இப்போ பெண்கள் இப்ப ரொம்ப லைவ்ல வராம இருந்தாலும் ஆமா பெண்கள் சபையாலும் நடக்கிற பெண்கள் குரூப் மீட்டிங்ல மட்டும் சண்டே கிளாஸ் மெயினா அவங்க பாக்குறது வந்து சண்டே கிளாஸ் பெண்கள் கூடுகை சர்ச் அளவுல இங்க அதை ரொம்ப மெயினா பாத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு எது சேலஞ்சா தெரிஞ்சுட்டா நீங்க சர்ச் ஆரம்பிச்சு மூவ் பண்ணும்போது எது ரொம்ப சவாலா இருக்கு? சவாலானா எடுத்த உடனே அதாவது சர்ச் அன்னைக்கு சண்டே ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதே வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையான ஞாபகம் இல்ல பெண்கள் ஜெபம் நடத்தணும் அப்படின்ட்டாங்க. சரி. அது வந்து பயங்கர சவாலா இருந்தது எனக்கு. நான் இது வரைக்கும் எனக்கு அப்படி பழக்கமே இல்லை. ஒரு கூட்டம் நடத்தியோ ஆமா ஒரு பிரேயர்ஸில் கூட நான் அந்த அளவுக்கு போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். பட் நடத்துனது கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 வாரம் வேற ஒருத்தவங்களை பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் நீ தான் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனா வீட்டுக்குள்ளதான் நடந்துச்சு அப்பெல்லாம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் காலேஜும் படிச்சேன் நான். அங்க போனனால மெசேஜ் எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் அது ஊழியத்துல இன்வால்வ் ஆகி மெசேஜ் கொடுக்கறது அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க இந்த எப்படி இருக்குது அவங்களுடைய பங்களிப்பு? நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருப்பீங்க ஊழியத்துல இந்த மாதிரி அவங்க இன்வால்வ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க அது எப்படி இருந்தது? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஹை தான். எதுவுமே ஒரே நாள்ல நம்மளால வந்து விட முடியாது மினிஸ்ட்ரியில மட்டும். சோ காட் மேக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேவனே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி படிப்படியா கொடுப்பாரு. சோ அப்ப நான் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் இதை போய் பண்ணுப்பா அப்படின்னு. கர்த்தர் அந்தந்த இடத்துல அவங்களை ஃபில் பண்ணிட்டு வருகிறத என்னால இப்ப பார்க்க முடியும். உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஆண்டவரோட பேச முடியும் அப்படி நீங்க மூவ் பண்றீங்க. ஸோ மித்த செக்குலர் இந்த இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கு? மித்த சர்ச் இதாக இருக்கட்டும் பிளஸ் ஃபேமிலி அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை அதுதான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவனோட இருக்கிறது, அதிகாலையில் எழும்புறது போகிறது. அதே நேரத்தில் அந்த பொசிஷன்லேருந்து கீழே வரும்போது சர்ச்சோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபுல்லாக நான் ஆண்டோடைய கிருபையில் என்னுடைய சப்போர்ட்டாக அம்மா நிற்கிறாங்க. அம்மா எனக்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு சப்போர்ட்டா நிக்கிறதுனால அவங்க ஏரியாவில் பேலன்ஸ் பண்றது போறது வர்றது அவங்க அந்த பொசிஷனையும் எடுத்து எனக்கு சப்போர்ட்டிவா கூட வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையில அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இது வரைக்கும் ஆண்டவர் அப்படி நடத்திட்டு இருக்கேன். சோ அதனால நான் மற்ற நேரம் நான் இப்ப ஃபேமிலியா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இல்ல, ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நான் செய்ய வேண்டி செய்யறேன். தேவன் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அதை வந்து கரெக்டா நடத்திடுறாரு. செக்குலர்ல இருக்கும்போது இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் விட ஒரு ஆண்டவருக்கு பயந்து தேவனை நேசிக்க ஆரம்பிச்சு வரும்போது ஃபேமிலி ஆண்டவர் கட்ட ஆரம்பிச்சார். நான் செக்குலர்ல இருக்கும்போது இங்க ஃபுல் டைம் வந்த பின்பு இந்த சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி இருந்தாலும் தேவன் குடும்பத்தை வந்து நடத்துறதுக்கு நேசிக்க அன்பு வைக்க பொறுப்பு வைக்க படிப்படியா ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் செயல்படுறதை அதிகமா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சர்ச் மினிஸ்ட்ரியில முக்கியமானது கவுன்சிலிங் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலியில பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குன்னா உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஸோ அவங்களுடைய இதில் உங்களுக்கு எப்படி டீல் பண்றீங்க? என்ன மாதிரி சொல்யூஷன்? பிகாஸ் எங்களோட லைஃபை வச்சே நாங்க சொல்லுவோம். ஓ அப்படியா? கவுன்சிலிங் நிறைய கொடுப்போம். காட்ஸ் கிரேஸ் அதை அக்செப்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே. அதான் ஒரு இப்போ 10 வருஷத்துல ஒரு 75 பேருக்கு மேல நான் திருமணம் பண்ணி வச்சிட்டேன். அவங்க எல்லாருக்குமே திருமணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங்னு ஒண்ணு இருக்கும். சரி சரி. ஸோ ஆஸ் எ ஃபேமிலி நாங்க பேசியிருக்கிறோம். ஃபேமிலியா இது பண்ணுங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள பிளெஸடா நடத்திருக்கு. என்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் இருக்கும்? நிறைய பேர் திருமணமா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய இது ஒரு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் என்ன கொடுப்பீங்க? மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னா ஒரு 5 பில்லர்ஸ். சரி. ஒரு கட்டிட நிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 பில்லர் தேவைப்படும். இந்த 4 பில்லரா நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை 1, முதலாவது உங்க வாழ்க்கையில ஜெபம். குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கைக்கு வரும்போது ஜெபம். இன்னைக்கும் நாங்க ஃபேமிலி பிரேயர் பண்றோம். ஃபேமிலியா நாங்க பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெப வாழ்க்கை ஜெபம். இந்த ஜெபத்தோட சேர்ந்து வரக்கூடியது அடுத்தது ரொம்ப இன்னொரு உங்க பில்டிங் நிக்கிறதுக்கு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை 2வது பில்லர். 3வது பில்லர் உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அன்போடு செய்ய பாருங்க, நேசிக்க பாருங்க, அன்பாருங்க. எது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல இருக்கிற அன்பு, தேவனுடைய அன்பு, உங்க மனைவி பிள்ளைகள் அன்பு.
4வது, உங்க கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையில எதை செய்தாலும் ஃபெய்த்துக்குள்ள வந்து செய்யுங்க, விசுவாசம். இந்த 4ஐ நான் சொல்லி அந்த பில்லர் கட்டிட நிக்க வச்சுட்டு, 5வதா உங்க வாழ்க்கையில குடும்பமா செய்யும் போது நீங்க எதையா இருந்தாலும் தேவனுக்கு என்று முதல்ல கொடுக்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில. ஏன்னா இப்ப 2 பேர் இருக்கிறீங்க, எதை செய்தாலுமே தேவனுக்கு 5வது பில்லரா நீங்க அந்த தேவனுக்கு கொடுத்து பழகுவீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை இன்னும் கூட ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா பினான்ஸ்ல நிறைய ஏரியால வந்து என்னன்னா இன்னைக்கு பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஃபேமிலி லைஃப்ல. சின்ன வயசுல நிறைய கடன் வாங்கி வச்சிடறாங்க, நிறைய தேவையில்லாத போய் மாட்டிக்கிறாங்க ஃபேமிலி லைஃப்குள்ள வரும்போதே. எப்படி பினான்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அப்ப நீங்க ஒரு பிரேயர்ஃபுல்லான ஃபேமிலியா வரும்போது நீங்க பினான்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிச்சு கர்த்தருக்கு எடுத்து வைக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வரும்னா, அது மூலமா கர்த்தர் உங்க குடும்பத்தை இன்னும் கூட ஆசீர்வதிக்கிறத உண்மையா பார்க்க முடியும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துல நாங்க அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அந்த அனுபவத்தை நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உங்களுடைய கவுன்சிலிங்ல என்ன மாதிரி? தேவனை முன்னிறுத்துங்க, அதுதான் நான் சொல்லுவேன். எப்பவுமே தேவனை முன்னிறுத்தினீங்கன்னா என்னதான் ஷேக் வந்தாலும் அதுல வந்து நம்ம மூழ்கி போகாம இருக்க முடியும். தேவனை எல்லாத்துலேயும் தேவனை முன்னிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதை எங்கள் லைஃப்பை வச்சு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே எங்கே போகக்கூடாதுன்னா, நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கிட்ட போய் சொல்லி அது அவங்க உள்ள கொண்டு வரும்போது அது பிரச்சனை பயங்கரமாக மாறிடும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்களே சால்வ் பண்ண பார்க்குறங்க. அதை பிரச்சனை வந்தால் அதை நம்மளே சால்வ் பண்ண பார்க்கணும். கர்த்தர் வச்சுட்டு ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி இது பண்ணால் அது ஸ்மூத்தாக முடியும். ஆனால் உண்மையாகவே அப்படி ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருந்து நம்ம ஜெபிக்கலான்னு சொல்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்க என்ன பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார்னா இணைச்சி அவங்கள கொண்டு வந்துருவார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 வருட ஆண்டு கால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்தெந்த பெற்றோர் இதை தவிர பாத்துக்கலாம்டா, விட்டுவாடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது நான் சொல்ற திருப்பி அந்த குடும்பம் வந்து அவங்களே வந்து பிசாசுக்கு ரொம்ப இடம் கொடுத்துடுறாங்க. நீங்க உண்மையாவே ஜெபிச்சு இது இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லுவீங்கன்னா மறுபடியும் கர்த்தர்கிட்டே போங்க. உங்க பிரச்சனைக்கு கர்த்தர் தான் தீர்வு. எந்த குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, எந்த குடும்பத்துல இல்லாம போயிடுச்சு. ஆனா இதை சரி பண்றவர் யார்? குடும்பத்தை ஏற்படுத்தினவர் யார்? அவர் தான் அதை சீர்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும்போது தான் தேவ சமாதானம் குடும்பத்துக்குள்ள வர முடியும். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து பிள்ளைங்களை வளர்க்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், இல்லை நிறைய வளர்ந்துட்டு அவங்க டீனேஜ் அப்படி யூத் அப்படி வர்றாங்க. அது வந்து பாஸ்டர்ஸ் ஃபேமிலின்னு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து நிறைய லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கு. அது பேரண்ட்ஸ்க்கு அஸ் எ பாஸ்டர் ஒய்ஃப்க்கு அவங்கள ஆவிக்குரிய ரீதியில வளர்க்குறது. ஏன்னா இவங்க போயிட்டு பழகுறது வரதெல்லாம் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ்ன்ற லெவல்ல நடந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மை பார்த்து இன்னைக்கு என் பிள்ளைகள் பார்க்கும்போது எங்க அப்பா வந்து ஜெபிக்கிறாரா, எங்க அம்மா ஜெபிக்கிறாங்களா, எங்க அம்மா கர்த்தருக்கு பயப்படுறாங்களா, இப்படி பார்த்து வளர்வார்கள் என்றால் நாளைக்கு அந்த பிள்ளைகள் இப்ப கொஞ்சம் முரண்டு பிடிக்கலாம். சில இடத்துல நம்ம ரொம்ப டைட்டா பிடிப்போம், சொல்லுவோம் நீங்க தான் இதை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை அவங்க கொஞ்சம் இப்போ ஷேக்கா இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தரே அவங்கள மாற்றி அவங்க மறுபடியும் ஊழியத்துக்குள்ள கொண்டு வருவார். என்னுடைய பெரிய விருப்பம் அந்த ஊழியங்களை பிள்ளைகள் எடுத்து பண்ணணும். ஆனா பிள்ளைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இப்ப நீங்க வெளியே கூட்டு போறது அதை திருப்பி அதை கேட்கறேன். உங்களை அந்த மாதிரிலாம் இருக்குமா? அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல மற்ற நாள் வெளியில போறதுன்னா இப்ப திடீர்னு பக்கத்துல எங்க வெளியில போறோம், இந்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள போயிட்டு வருது. மற்றபடி வெளியில இயர்லி ஒன்ஸ் அவுட்டிங்காவே போறது வந்து வருஷத்துக்கு ஒருக்காத இந்த சபை ஊழியத்துல இருக்கும்போது எங்களால போக முடியும். அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லையா வெளியே? அப்படியா? அவங்களுக்கு சுத்தணும்ன்றதுதான் விருப்பமே, வெளியில போகணுன்றதுதான் அவங்களுக்கு அதிக விருப்பம். அவங்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றல. எங்களுடைய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் ஈடன் டிவி சார்பா, அவங்க விருப்பங்களை நிறைவேற்றணும். பட் அதுக்கான டைம் தான் ரொம்ப. டைம் வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றீங்க, 2008ல இருந்தே பேசிட்டு இருக்கோம் டைம் பத்தி. பட் இப்போ ரீசெண்டா நீங்க பண்ணது இன்னும் அதிகமான இது. இப்போ டெய்லி வந்து இப்போ ஆமா அதுதான். இப்போ அதை விட நான் சொல்றேன் மீடியால இருந்த இதை விட இப்ப நான் அதிகம் வந்து டைட்டா டைம் ரொம்ப கம்மி தான். ஒரு நாள் காலையில எழும்பி முடிச்சு சந்திச்சு பேசி முடிக்கிறதுக்குள்ள டக்குனு திருப்பி அடுத்த நாள் காலையில எல்லாம் அப்படிதான் ரொட்டீனா. மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஹோட்டல்ல சும்மா பக்கத்துல பார்க் அந்த மாதிரியாச்சும் போகணும். போய் அப்பப்ப கொஞ்சம் போவோம். மினிஸ்ட்ரிக்குள்ள வந்ததுல இருந்து அதுவும் இல்ல. என்ன டைம்னா அன்னைக்கு இப்ப நம்ம காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கான கொஞ்சம் ரெஸ்ட், மறுபடியும் ப்ரிப்பரேஷன், வீடு சந்திப்பு, இப்படித்தான். நீங்க ஃபுல்லாவே அந்த பிரேயர் தான், நிறைய பிரேயர். ஆமா அந்த ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி போறது, சந்திக்கிறது, வர்றது.
இந்த தாக்கத்துல போயிட்டு இருக்கு ஆண்டவருடைய கிருபையில. ஏன் நான் அதை கேட்கறேன்னா, நிறைய இது பாக்குறாங்க, இந்த டெய்லி டிவோஷன் பாக்குறாங்க, எல்லாம் பேசுறோம். பட் இதுக்கு பின்னாடி உள்ள வலிகள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோங்கிறது லாட் ஆஃப் பெயின். ஓகே, நம்ம அந்த பெயினை குறிச்சு அதுல பேசியிருக்கோமான்னு தெரியல. பயங்கர பெயின் இருக்கு. அத தேவனோடு பேசுற அந்த நேரம்லாம் நமக்கு இன்பம். அதெல்லாம் பிசிக்கலி நீங்க வந்து பிசிக்கல், ஏன்னா நீங்க நார்மலா இயல்பா நீங்க ப்ரேயர் பண்றீங்கிறது வேற. நீங்க நார்மலா வீட்டுல இருக்கும்போது நம்ம ஃப்ரீ ட்ரெஸ் போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். பட் நீங்க மீடியாவுக்குள்ள வரும்போது அதுக்கான எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். லைவுங்கும் போது எல்லாமே ரெடியா இருக்கணும். இதுக்கு பின்னாடி அந்த டீம் ஆண்டவர் கிருபையில அவங்க எல்லாம் ரெடி ஆகி வரணும். ஓகே ஓகே. அவங்கள நான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவோம், எழுப்புவோம், டீமா சேர்ந்து செயல்பட பார்ப்போம். இது இந்த பகுதியில இருக்க ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்கும் நம்ம என்ன செய்யறோம்ன்றது அது எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு வியூவரா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஒரு ஜனங்களை அட்டன் பண்றோம், ஏதோ பாஸ்டர் நடத்திடுறாருன்னு. ஆனா எங்களை மாதிரியே பிளாட்ஃபார்ம்ல ஃபுல் டைமா இருக்கிறவர்களுக்கு அது பற்றி தெரியும். பட் இதுக்கு பின்னாடி உங்களுடைய ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகுது. என்ன இப்போ நீங்களும் உங்களுடைய ஒய்ஃபா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே இதை மூவ் பண்றாங்க. ஏன்னா நீங்க காலைல எந்திக்கணும்னா அவங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்க. நிறைய அப்படி இருக்குமா? என்ன மாதிரி அதனுடைய அதுல வரும்போது நான் என்னன்னா, எனக்கு தனி ஒரு ரூம் இருக்கு. சரி சரி சரி. அந்த ரூம்ல நான் ஜெபம் மற்ற காரியங்களும் அதுலயே நடக்கிறதுனால இவங்களை நான் தொந்தரவு பண்றதே இல்லை. நான் பாட்டுக்கு எழும்புவேன், என்னுடைய காரியங்களை செஞ்சு, அதுதான் என்னுடைய ஜெபத்துல. அதுதான் இவங்க யார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட பேசணும். அந்த ஒரு இது எப்பவுமே என்னுடைய மைண்ட்ல இருக்கும். அதெல்லாம் செய்துட்டு அப்படி சொல்றீங்க. ஆமா, அதை நான் முடிச்சுட்டு நேரா கீழே வந்துருவேன். ஜெபம் முடிச்சுட்டு வந்து இவங்க எழும்புறாங்க பண்றாங்கல்ல, அவங்கவுங்க எழும்பி வந்துக்க வேண்டியதா. அவங்க நீங்க சொல்லுங்க. நாங்களும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல ரொம்ப. சரி, அவங்க ப்ரேயர் பண்ணோம், ப்ரிப்பேர் பண்றதுனால அவங்கள விட்டுருவோம். அதன் பிறகு இங்க நடக்கிறது இந்த பிள்ளைங்களை வச்சு நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள சமாளிச்சு இவங்க இருந்தா ஓரளவுக்கு அமைதியா இருப்பாங்க, இவங்க கூட இருந்தாங்கன்னா. ஆனா இவங்க இல்லைன்னா பயங்கர ஒரே தான் இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு இப்படி போகுது. பிளஸ் வந்து சனிக்கிழமை வரைக்கும் இப்படிதான் பண்றீங்க இல்லையா? சண்டே வந்து லைவ் சர்ச் வந்துடும். அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும் சர்ச்? அது இன்னும் இதுல சண்டே ஸ்கெட்யூல். ஆமா, 2 சர்வீஸ். மார்னிங் 5 o'clock ஃபர்ஸ்ட் சர்வீஸ், சரி. செகண்ட் சர்வீஸ் 7 o'clock, ரெண்டுமே 9 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேப்டிசம் கிளாஸ் இருந்தா சண்டே. மித்தவங்களுக்கு ஹாலிடே, உங்களுக்கு ரொம்ப பிஸி டே. எங்களுக்கு உண்மையாவே நான் இந்த ஊழியத்துக்குள்ள வந்த பின்பு எல்லாருக்குமே செக்குலர்ல இருக்கவங்களுக்கு என்னன்னா சாட்டர்டே வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு சாட்டர்டே தான் இருக்கிறதுல ப்ரெஷர் டே, அதிகமான ப்ரெஷர் சாட்டர்டே. அதோடைய பீக்கு சண்டே. ஏன்னா ப்ரெஷர்னா என்னன்னா, நம்ம எல்லாவற்றையும் நிறைவேற்றணும், சரியாக்கணும், அவங்களுக்கு போதிக்கணும், நடத்தணும், அவங்க கொண்டு போகணும். இதெல்லாம் தேவன் நமக்கு பலன் தரணும். அதெல்லாம் இந்த சாட்டர்டே சண்டே ரொம்ப வரும். எங்களுக்கு பாஸ்டர்ஸ்னாலே நமக்கு எந்த டே கொஞ்சம் இதுன்னா மண்டே தான் கொஞ்சம். ஆனா உண்மையா செக்குலர் இருக்கிறவங்க மண்டே தான் மண்டவெளி. ஆனா எங்களுக்கு மண்டே கொஞ்சம் லெஷரா இருக்கும் மற்ற காரியங்கள் செய்வதுக்கு. பட் நீங்க சொல்ற பத்தி ஃபுல் டே எல்லா டேவும் பிஸியான டேவா தான் இருக்கு. ஏன்னா மண்டே நீங்க திருப்பி மார்னிங் இதுல வந்துருவீங்க. இந்த அதுதான் சொல்றேன், அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துல இப்ப எனக்கு வந்து அது நம்ம செய்யணுமே எந்திரிக்கணுமே அப்படின்னு இல்ல. இட்ஸ் வழக்கம். காலைல எந்திரிச்சா ஜோம் பண்ணணும், ஜனங்க ஒரு 2000 பேர் வந்துருவாங்க லைன்ல. அவங்க எல்லாருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும், ஜெபிக்கணும், கால்ஸ் அத்தனை கால்ஸ் வரும், அவங்களுக்கு பேசணும் அப்படின்லாம் அந்த மைண்ட் அதுக்கு அவ ப்ரிப்பேர்டா இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் ரொட்டீனா ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர். நம்ம இவ்வளவு நேரம் அவங்க இதை பத்தி பேசிட்டே இருந்தோம். ஃபர்தரா சில ஃபன் கொஸ்டினோட இந்த இன்டர்வியூ முடிக்கலான் இருக்கேன். நீங்க பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? இண்டிவிஜுவலா நீங்க சொல்லலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க ஃபேமிலி லைஃப்ல இருந்து, குடும்ப லைஃப், இந்த மினிஸ்ட்ரி, அதுல இருந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபன் கொஸ்டின் போகலாம்னு நினைக்கிறேன். ஃபேமிலியா ஒரு 8 ஆண்டுகள் செக்குலர்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முழு நேர ஊழியமா வந்த பின்பு இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் கிருபையா நடத்தி இருக்கிறார். ஆனா குடும்ப வாழ்க்கையில மனைவி, பிள்ளைகள் இவங்களெல்லாம் சேர்த்து அந்த யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை தான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்மை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஆகையால் இந்த நாட்கள்ல நிறைய டிஸ்பியூட்ஸ், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்னா, ஒரு வேலைக்காரனை நான் சொல்லக்கூடியது, நம்ம குடும்பத்துக்குள்ள தேவன் நம் நடுவே இருப்பார் என்றால் நம் நடுவே எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து நேர்த்தியா செய்வார், ஆசீர்வதிப்பார். எதிர்காலங்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை சில பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கலாம், ஆனா நிச்சயமா உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாகவே உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை நேர்த்தியா நடத்தி செல்வார்.
நீங்களும் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஊழியத்துக்கு வர்றதுக்கு தாகமா இருக்கிறவங்க, எப்படி இதெல்லாம் பயம், உங்களுக்கு பல கேள்விகள் பயங்கள் இருக்கலாம். ஊழியத்துக்கு வந்தா நாளைக்கு எப்படி ஆயிடும்? நாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எங்களை கிருபையா 10 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் வைத்தவர். இன்னும் பல ஆண்டுகளை நடத்திட்டு போக அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களையும் அவர் நடத்துவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய கருத்துக்களை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குடும்ப லைஃப் எடுத்துட்டோன்னா முதலாவது தேவனை வைக்கணும். அதன் பிறகு மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் மினிஸ்ட்ரியும் ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேவன் நடுவில் இருக்கணும். அவருக்கு கீழே வந்து மினிஸ்ட்ரியும் ஃபேமிலியும் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ அது வந்து இன்னும் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். சிலரெல்லாம் நினைப்பாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வசனம் சொல்லுது. அப்போ உண்மையாக நம்ம ஏசப்பாவை நம்பி வந்தோம் அப்படின்னா எதுலேயுமே குறை வைக்கவே மாட்டார். அதை வந்து எங்களோட லைஃப்பில் நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு காரியத்திலும் குறைவுபட்டதாகவே இல்லை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும். ஸோ கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு, கர்த்தரை உண்மையாக நம்பி வரவங்களுக்கு எதுலேயுமே குறை வைக்கவே மாட்டார். கரம் பிடிச்சவர் கடைசி மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். அந்த தேவனை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையும் குறையில்லாமல் நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம ஃபைனலாக ஃபன் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வியூவர்ஸ்க்காக ஜெபம் பண்ணோம், அதை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஃபன் கொஸ்டின் நம்ம போகலாம். இது மாதிரி ஜாலியான ஒரு இதுதான். ஸோ இவ்வளோ தான் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தனே அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டர்ட்டு வந்து போயிடலாம் நினைக்கிறேன். அந்த நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர், உங்கள்கிட்ட பிரதர்கிட்ட வந்து பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத ஒரு விஷயம்? ஸோ இத்தனை வருஷம் இல்லை, 18 வருஷமா ஆகுது. 18 years. இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்போ பிடிச்சதை சொல்லுங்க அவங்கள பற்றி. நல்லா எப்பவுமே ஃபன்னாக இருப்பாங்க. ஓகே, ஜாலியாக பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. ஒரு ரிசர்வ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு போல்டுனஸ், அவங்களுக்குள்ள அந்த ஒரு போல்டு இருக்கு. எனக்கிட்ட இல்லாத ஒண்ணு அது, அந்த போல்ட்னஸ். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பிடிச்சிருக்காங்க. எந்த விஷயம் பிடிக்காது இல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லலாம், இந்த விஷயம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். சேஞ்ச் பண்றது அப்படின்றது ஒண்ணு சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட, பிள்ளைங்களோட. ஆமா, பிள்ளைங்களை வளர்க்கறதுல பாக்குறதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. ஆமா, இந்த 18 ஆண்டு கால குடும்ப வாழ்க்கையில பிடிச்சதுன்னு சொன்னா நல்ல ஆலோசனைகள் சரியான நேரத்துல கொடுப்பாங்க. நான் வந்து நான் அந்த மீடியால இருந்து வரும்போதே நான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். எதா இருந்தாலும் ஸ்பீடா இருக்கும்னு நினைப்பேன். அப்படி இருக்கும் போதெல்லாம் ஒரு பிரேக் அடிச்சு, இல்லைங்க அப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரியான நேரத்துல சரியான ஆலோசனை கொடுப்பாங்க. நான் அதை கேட்டு நடந்த அந்த ஆலோசனைகள் எல்லாமே என் வாழ்க்கைக்கு ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதமா இருந்தது. பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கூட இப்ப பேசுன இந்த சத்தத்தை இன்னும் கூட கொஞ்சம் போல்டா பேசலாம். எதையும் நான் மனைவி இன்னும் கூட பேசுறாங்களே, நீங்க நல்லா அருமையா பேசுறாங்க. ஆனா என்னன்னா இன்னும் கூட போல்டா எதையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் நீங்க என் கூட இருக்கணும், நீங்க இருந்து செய்யுங்க, நீங்க இருந்து செய்யுங்கன்னுவாங்க. இப்ப நான் அடுத்த வாரத்துல ஒரு திருமணம் போறேன், ஒரு திருமணத்தை நடத்த போறேன். நான் வந்து அப்ப சொன்னேன், நீங்க தான் வந்து இந்த பிரேயர் எல்லாம் பாத்துக்கணும். இல்ல நீங்க இருந்து நடத்துங்க. நான் சொன்னேன், நான் இல்லாத போது நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போல்ட்னஸ் சொல்றேன். அவங்களுக்கு இல்ல நீங்க இருந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரியான காரியங்கள் சொல்லும் போது நான் சொல்ல, நீ போல்டா எடுத்து செய்யுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு. அது ஒண்ணு மாத்திரம் தான் இன்னும் போல்டா வர்றதுக்கு நான் விரும்புறேன். சூப்பர். இந்த கொஸ்டின் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்காக கேட்குறேன். பொதுவா உங்க மனைவி பத்தி சொல்லுங்க. நீங்க அவங்க இந்த ஒண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, இந்த ஒண்ணு செஞ்சா செயல்படும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? ஆமா, வெளியில நல்லா தூர தேசத்துக்கு நல்ல ட்ரிப்பு கூட்டு போனா சந்தோஷமா இருப்பாப்ல. ஓகே ஓகே ஓகே, அது அவங்களுக்கு அது ரொம்ப விருப்பம். அடிக்கடி இப்பவும் சொல்றது, அடுத்த வருஷம் நீங்க எங்கேயாவது வந்து தூர இடத்துக்கு ட்ரிப்பா எங்களை கூட்டிட்டு போகணும்னு இப்பவுமே சொல்லி வச்சிருக்காங்க. கூட்டு போயிருக்கீங்க, இன்னும் கூட்டு போல நீங்க 18 வருஷத்துல அந்த வெளியில போயிருக்கிறோம். இன்னும் கூட லாங்கா ரொம்ப டேஸ் கொஞ்சம் எடுத்து டிஸ்டன்ஸா போகணும், வெளியில போகணும், ஃபேமிலியா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க, இந்த மாதிரி அவங்க இது பண்ண சொன்னா செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே செய்யறதுக்குன்னா எந்த ஒரு விஷயம்?
என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, எதுக்கானாலும் டக்குன்னு நான் வந்து ஏதாவது மூஞ்சி முகம் மாறுது, கோவப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு எதை சொன்னாலுமே ரொம்ப அன்பா, கோவப்பட்டா கூட சிரிச்சுக்கிட்டே கோவப்படணும். நீங்க வந்து அது ரொம்ப அன்பா ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஆக்ரோஷமா நான் ஸ்பீட்ல இருந்தா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மன்னிப்பு ஃப்ரீக்வெண்டா அதிகம் மன்னிப்பு கேட்கறது, மன்னிக்கிறது ரெண்டு பேருமே பேலன்ஸா மன்னிப்போம். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் மன்னிக்க கிருபை செஞ்சிருக்காரு. எதையுமே இன்னைக்கு வரைக்கும் மனைவி மேல கசப்பு இப்படி பண்ணிட்டாங்க இல்ல இதாயிடுச்சு அப்படின்ற எனக்கு ஒரு எந்த ஒரு மன்னிச்சிருக்கிறேன். 100% இருதயத்துல இருந்து மன்னிச்சிருக்கிறேன். சூப்பர். உங்களுடைய இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ கப்புள்ஸ் இன்டர்வியூ ஒரு ஜாலியான ஒரு இதுல இருக்கும். நீங்க பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். பார்க்கக்கூடிய ஏடன் டிவி நேயர்களுக்காக நாங்கள் சொல்ற காரியங்கள், நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நியூ விஷன் அசம்பிளி சர்ச்சில் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து பாஸ்டர் ஜெபசிங் அவங்களுடைய சாட்சிகள் அனுபவங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர், மொபைல் நம்பர் இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய சர்ச் அட்ரஸ் இருக்கும், அதேபடி அவங்க சேனல் லிங்க்கும் இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ அந்த ப்ரேயருக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க நீங்களே வந்து கேட்டிருக்கீங்க. அந்த நேரம் ஜாலியாக நம்ம பேசியிருப்போம். உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஓகே பிரதர், எங்களுடைய வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கணும் 2 பேரும். ஸோ நிறைய கப்புள்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேமிலி நிறைய அவங்களுடைய உடைக்கப்பட்ட ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சது போகணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு குடும்பமாக உம்முடைய வார்த்தைகளை எங்கள் குடும்ப அனுபவத்தின் மூலமாக சொல்ல நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்திலே இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாட்களிலே கட்டப்படத்தக்க ஒரு வேலைக்காரனாக ஆண்டவரே குடும்பமாக நாங்கள் ஈடன் டிவியோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரிந்து போன குடும்பங்கள், உடைந்து போன குடும்பங்கள், இன்றைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், தேவையில்லாத காரியங்களை உள்ள வந்திருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அவர்களை இருந்து வெளியே கொண்டு வந்து தேவனை மையப்படுத்துகிற ஒரு குடும்பமாக, கர்த்தர் வாழுகிற ஒரு குடும்பமாக இதை பார்க்கிறவர்களுக்குள்ள தேவன் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் அனுபவம் என்பது நீர் எங்களை அற்புதமாய் மாற்றி இன்றைக்கு ஒரு ஊழியத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். இது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து நல்ல சமாதானத்தோடு, பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் அவனை நடத்துவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள் சமாதானம் வரட்டும். விசேஷமா இந்த நேரத்தில் ஈடன் டிவி இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஆண்டவரே இன்டர்வியூ எடுத்து அதன் மூலமாய் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும், தேவ பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்று விருப்பத்தோடு செய்கிற பிரதர் பிரவீன்காக மற்றும் ஆண்டவரே இது பின்பதாக இருக்கிற ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். சேனல் வளரட்டும், இதை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இதன் மூலமாக கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.